இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபெரிக்கு எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு ஃபெரி நமக்கு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஃபெரி இன்னும் 5 மினிட்ஸ். இந்த ஃபெரி வந்து ஃப்ரீங்க. இது வந்து அப்பர் ஏரோ லேக்குன்ற ஒரு லேக்கில் இருக்கிற ஒரு இன்லேண்ட் ஃபெரி. இதோட டைமிங் எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. அண்ட் இது ஃப்ரீ. இங்கே டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்குது, ரெஸ்ட் ஏரியா இருக்குது இங்கே. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் விசிட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த போர்டில் இருக்குது. அட்ராக்ஷன்ஸ் என்னென்ன, ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கே இருக்குது, சர்வீசஸ் என்னென்ன, அதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த போர்டில் இருக்குது. அதே மாதிரி இங்கே மேப் இருக்குது. இங்கே கேம்ப் ஃபயருக்கான ஃபயர்வுட்டெல்லாம் வாங்கிட்டு போய்க்கலாம். ஒரு பண்டில் வந்து $8 போட்டிருக்காங்க. எல்லாமே ஹானஸ்ட் பேசிஸ் தாங்க. நம்ம இதில் காசு போட்டுட்டு நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த லேக்கில் தாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு அழகான லேக்கு. இதில் பிரிட்ஜு கட்ட முடியாததுனால இவங்க நம்மளை ஃப்ரீயாக பிசி கவர்மெண்ட்டே ஃபெரியில் கூட்டிகிட்டு போகுது. ஒரு ஃபெரியில் வந்து 200 கார்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். மாதிரி அங்கங்கே பிக்னிக் டேபிள்ஸ் இருக்குது. உட்காந்து நம்மளோட அந்த ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஜாலியாக அப்படி உட்காந்துக்கலாம். சூப்பராக இருக்கும்ல. இது ஓப்பன் ஃபெரியாக தான் இருக்கும். அதில் நம்ம கார்லேயே உட்காந்துக்கணும். போட்டு வந்தோன்னே இறங்கிடணும். அங்கே இந்த வெயிட்டிங் டைமில் நம்ம இங்கே இருக்கிற குட்டி ட்ரெயினில் சும்மா நடக்கலாம். ஏன்னா எனக்கு இன்னும் ½ அன் ஹவர் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம கரெக்டாக தான் வந்தோம். ஆனால் இந்த சதர்லேண்ட் ஃபால்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபால்ஸை கொஞ்சம் நேரம் ஜாலியாக ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நம்ம முகத்தில் சில்லுன்னு காற்றடிக்குது, அந்த ஷாரல் அடிக்குது. ஸோ அதை நின்று ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணினோம். இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வழி. நம்ம வேறு வழியில் போகலாம். ஸோ நம்ம இந்த வழியை எடுக்கிறோம். அங்கே ஏற்கனவே 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய லேக். இதுவுமே ரொம்ப ஸ்டீப்பாக தாங்க இருக்குது. அதனால கீழே எல்லோரும் போய் பார்க்குறாங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த லேக். அங்கே பாருங்கள், ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்காரு. Did you get any luck? No, but I've seen one. Oh, You're our friend Stacia, but hi. hi. இது எல்லாமே ப்ளூபெரிஸ் தாங்க. எங்கே பார்த்தாலும் ப்ளூபெரி புஷ் இருக்கு இங்கே. நெடுக காட்டு மல்லி மாதிரி இங்கே வழி நெடுக ப்ளூபெரி தாங்க. நம்ம பார்த்ததெல்லாம் காய், இங்கெல்லாம் பழம் எல்லாம் பறிச்சிருப்பாங்க.
ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தாங்க. இந்த டிஸ்டன்ஸை நம்ம இந்த ஃபெரியில் ஒரு 20 மினிட்ஸில் கிராஸ் பண்ணிடுவோம். அந்த பேங்க்குக்கு போகிறது அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த ஃபெரி ரைடை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபெரி வந்து நம்ம எங்கே எடுத்தோம்னா ரெவல்ஸ்டோக்கு கெலினா பேயில் எடுத்தோம். அதிலிருந்து ஷெல்டர் பேக்கு வந்திருக்கோம். இந்த ஷெல்டர் பேக்கும் கெலினா பேக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம வந்து 20 மினிட்ஸில் க்ராஸ் பண்ண முடியும். இது பிசி இன்லேண்ட் ஃபெரி, ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். நம்ம தனியாக வந்தாலும் நடந்து வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் திருப்பி பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.